ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பணியாரம் சுடலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெலாம் பார்க்கலாம். அரிசி மாவு, பெரிய வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து மாவுக்குள்ளே கொட்டி அதுக்கப்புறம் பணியாரம் ஊற்றலாம். வாங்க. சட்டி வச்சு கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு அப்புறம் வெங்காயம் கொட்டி நல்லா வணக்க வேணும். நல்லா ஓரளவுக்கு வணக்கினா போதும். அப்புறம் இதில் வச்சுருக்கிற கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எண்ணெயிலேயே கொட்டி ஓரளவுக்கு உப்பு எதுவும் போட தேவையில்லை. மாவுலேயே உப்பு போட்டு கலக்கிறதுனால இது மட்டும் வணக்கி நல்லா கொஞ்சம் வதக்கல் ஊற்றி எடுத்து மாவில் கொட்டி கலக்கி விட்டு பணியாரக்கல்ல ஊற்ற வேண்டியதாங்க. எல்லாம் வதக்கி மாவில் கொட்டியாச்சுங்க. கல் சூடு எண்ணெய் கொட்டி மாவு ஊற்றலாங்க. நல்லா கல் சூடு எண்ணெய் கொட்டி நல்லா மாவு ஊற்றினீங்கன்னா இந்த பணியாரம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு சைடிஷாக அடுத்தது என்ன பண்ணலாம் பாருங்கள். பணியாரம் ஒரு சைடு வெந்துருச்சு. நெக்ஸ்ட் பக்கம் திருப்பி விடலாம். பணியாரத்துக்கு வேணும்னா கார சட்னி, தேங்காய் சட்னி, நமக்கு என்ன சட்னி பிடிக்குதோ தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்டியாக இருக்கும். இல்லை வெறும் பணியாரமாக கூட சாப்பிட்லாம். தேங்க்யூ.